அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையினால் இருக்கிறேன். நாம் இருக்கிறதினால் கிருபை கொடுக்கப்படவில்லை, கிருபை கொடுக்கப்பட்டதால் நாம் இருக்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இந்த நாள் அவருடைய கிருபை புதிதாய் நமக்கு கிடைத்ததினால்தான் நாம் கண் விழித்தோம். நாம் எப்படி கண் விழிக்கிறோம்? அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டு நம்ம இந்த நாளை காண செய்ய நம்முடைய கண்களை விழிக்க வைக்கிறது. ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு. போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த இயேசுவை துதிப்போம். கிருபையா இந்த நாளை காண செய்திருக்கிறார். சொல்லணும், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பவுல் இப்படி சொல்ல காரணம் என்ன? காரணம் உண்டு. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாதையிலே வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தவன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன், ஸ்தேவான் கொல்லப்பட காரணமாயிருந்தவன், இப்படிப்பட்டவன் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்திக்கப்படுகிறான். என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த இடத்துல அவனுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்கு கிருபையை கொடுத்தார். அந்த கிருபை தான் என்ன தெரியுமா? இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பான்? நம்முடைய வாழ்க்கை இதே போல பாதையில முடிந்திருக்க வேண்டியது. அந்த இடத்துல நம்முடைய பாவங்களுக்கு தக்க தேவன் தண்டித்திருப்பாரானால் இந்த நாளை நாம் கண்டிருக்க மாட்டோம். கிருபையாய் பவுலை சந்தித்தது போல நம்மை சந்தித்தார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார், நம்முடைய குறைகளை மன்னித்தார், நமக்கு வாழ்க்கையை தந்தார், நமக்கு தருணத்தை தந்தார். பவுல் புரிந்து கொண்டான், நான் இருக்கிறது கிருபையினாலே இருக்கிறேன். என்னுடைய அக்கிரமத்தை அவர் கவனித்திருப்பாரானால் இந்த நாளை நான் கண்டிருக்க மாட்டேன். எனவே இனி நான் என்ன செய்ய வேண்டும்? எதற்காக தேவன் கிருபையை தந்தாரோ அதற்காக நான் செயல்பட வேண்டும். அந்த கிருபை விருதாவா இருக்கவில்லையாம். கிருபை என்ன செய்கிறது? கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட வைக்கிறது. கிறிஸ்து கிருபைக்கு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். கிருபை என்ன செய்கிறது? கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட வைக்கிறது. அதைதான் பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. கிருபையினால் உன்னை வாழ வைத்திருக்கிறவர் விருதாவாய் அந்த கிருபையை தரவில்லை. அந்த கிருபை உன்னை கிறிஸ்துவுக்காய் பிரயாசப்பட வைக்கும். யார் கிறிஸ்துவுக்காய் பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ரொம்ப பிரயோஜனமானவங்க. நம்ம வீட்டில் எத்தனையோ பொருட்கள் இருக்கும். ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது எது வெளியே எரியப்படும், எது உள்ளே இருக்கும் தெரியுமா? எவைகள் மிகவும் பிரயோஜனமானவைகளோ அவைகள் பழசானாலும் அதை வெளியே போட மாட்டோம், அது உள்ளதா இருக்கும். பிரயோஜனமானவைகளுக்கு எப்பொழுதுமே மதிப்பு உண்டு. கிருபையினால் தேவன் நம்மை வாழ வைக்கிறார். அந்த கிருபை விருதாவா இருக்காது, நம்மை பிரயாசப்பட வைக்கும். அந்த பிரயாசம் எதற்காக படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அவருடைய ராஜ்யத்துக்காக. காரணம், இன்று நாம் இருப்பது கிருபையினால்.
இதை மறந்துவிடக்கூடாது. கிருபையை பெற்றுக்கொண்ட அன்பு சகோதரா சகோதரி, கிறிஸ்துவுக்காய் பிரயாசப்படுங்கள், பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, என்றோ எங்கள் வாழ்க்கையை முடிந்திருக்க வேண்டியது கிருபையாய் சந்தித்து எங்களை மீட்டு கொண்டீர். எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வாழ வைக்கிறீர். உமக்காய் பிரயாசப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். பிரயோஜனம் உள்ளவர்களா எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.